இங்க என்ன பிரச்சனை வருதுனாங்க, தேர்தல் 26ல வரதுனால இவங்க எல்லாத்துலயும் இந்த மாதிரி பண்ணான்னா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு கிடைச்சிடும், இந்த தலித் ஓட்டு கிடைச்சிடும், இதை அப்போஸ் பண்ணதுனால. அப்புறம் இந்த சாக்கடையெல்லாம் எவ்வளோ க்ளீன் ஆச்சு, இதுக்கு எவ்வளோ தயாராக இருந்தது, எவ்வளோ பணம் ஒதுக்கீடாச்சா, அந்த பணம் முழுமையாக செலவாச்சா, அதுக்காகவே செலவாச்சா, இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருது. ஏன்னா இந்த சீசன் புயல் சீசன், கடும் மழை சீசன், உங்களுக்கு இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடியாதவர்கள் இது வந்துட்டே தான். இது விஸ்வகர்மா திட்டங்கிறது பாரம்பரியமாக செய்கிற வர தொழிலுக்கு என்ன கடும் டிசிஷன் எடுப்பீங்க? எல்லாம் கட்சியெல்லாம் இதில் கட்சி நடத்துவதும் அவங்களே தான், இயங்குவதும் அவங்களே தான், நடத்துவதும் அவங்களே தான். தேர்தலில் இது பண்ணுவதும் மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் இதே நடத்துது. ஆனால் ஏன் நமக்கு ஃபெயில் ஆச்சுன்னு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவிஎம் காமிச்சுட்டு இருக்காங்க. இவிஎம் சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, தேர்தலில் ஓட்டு அதிகமாக போயிடுச்சு, முதல்ல வந்த ஓட்டு அப்புறம் ஓட்டு, அதாவது எலெக்ஷனை பற்றியே சந்தேகம் கலப்புறாங்க. ஆனால் இவங்க ஜெயிச்சா சரியாக இருக்குதுங்கிறாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நல்ல ஸ்கீம் வருதுங்க, அந்த நல்ல ஸ்கீம் நல்ல இது இருக்குது. அவங்க ஜாதி அடிப்படையில் கொடுன்னு சொல்லலை, பாரம்பரியம் செய்கிற இதில் பண்ணுங்கன்னு. பட் சில தொழில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர்கள் விடாமல் செஞ்சுட்டு வர்றாங்க. என்ன ஆயிடுச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு ஒரு நேஷனல் விஷனே கிடையாது, ஒரு அவுட்கே இல்லை. அந்த இடத்துல காந்தி குடும்பம் சரி, காங்கிரஸ் குடும்பம் சரி, சிறுபான்மையர் ஓட்டு, அதாவது இஸ்லாமியர் ஓட்டு அங்கே அதிகமாக இருக்குது. இஸ்லாமியர் ஓட்டு இன்னைக்கு கேரளாவில் முழுமையாக காந்தி குடும்பத்தோடு இருக்குது. காந்தி குடும்பத்தில் யாரை நிப்பாட்டினாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பிரியங்கா அதாவது முதல் முறையாக பாராளுமன்றத்தில் என்ட்ரி பண்ணும் பொழுது, ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ காங்கிரஸ் கட்சியோட மெயின் பிரச்சனை என்ன? சரி, லீடர் நீங்க தானே, ராகுல் காந்தியா பிரியங்கா காந்தியா, இதான் மாற்றி கர்கே மேலே இருக்காரு. ஏன்னா அவர் தலித் தலைவர், அவரை மேலே வச்சு காமிக்கிறாங்க. இதோ எங்கள் தலித்து தான் எங்கள் காங்கிரஸ் கட்சி, தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்னு காமிச்சிடுறாங்க. ஆனால் உள்ள கண்ட்ரோல் பண்ணுறது குடும்பம், காந்தி குடும்பம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமுதன். வணக்கம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹெவி ரெயின் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்துல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டிஎம்கே ஆட்சி காலத்துல மழைநீர் வடிகால் திட்டம் வெற்று போட்டோ ஷூட் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கமெண்ட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நீங்க இந்த மாதிரி புயல் திருப்பி கடும் மழைனா திருப்பி அதே பிரச்சனை வருது. அது வெள்ளத்தை தண்ணியை வெளியேற்றுவதற்கான என்ன திட்டம் இருக்குது, ட்ரைனேஜ், திருப்பி அந்த 4000 கோடி பேச்சு வந்துடுறது. அதாவது சென்னை நகரத்தை பொறுத்து இப்போ அதுக்கான என்ன ஸ்கீம் இருக்குது, எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது, அப்புறம் இந்த சாக்கடையெல்லாம் எவ்வளோ க்ளீன் ஆச்சு, இதுக்கு எவ்வளோ தயாராக இருந்தது, எவ்வளோ பணம் ஒதுக்கீடாச்சா, அந்த பணம் முழுமையாக செலவாச்சா, அதுக்காகவே செலவாச்சா, இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வருது. ஏன்னா இந்த சீசன் புயல் சீசன், கடும் மழை சீசன், உங்களுக்கு இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் முடியாதவர்கள் இது வந்துட்டே தான் இருக்கும். பிரதமர் அவர்களுடைய விஸ்வகர்மா திட்டம் அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி நடக்கிறப்போ ஸ்டாலின் அவர்கள் அது முடியாது, இது சாதி ரீதியான விஷயங்களை முன்னிலைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை தடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த எப்படி பாக்குறீங்க, என்ன சார்? இது விஸ்வகர்மா திட்டங்கிறது பாரம்பரியமா செய்யற வர தொழிலுக்கு, அவங்க பாரம்பரியமா செய்யற தொழிலுக்கு இது கொடுக்குறது. அதாவது அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த தொழில் தான் இடக்கூடாதுன்னு. இதனால தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து 2 ப்ரொபோசல்ஸ் வைக்கப்பட்டு, இதை மாற்றுங்க, இதுல குடும்பம் சார்ந்த இல்லாதவங்க கூட யார் வேணா இதுல ட்ரெயின் ஆகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு. ஆனால் அகில இந்திய லெவலில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சில பாரம்பரியம் சில தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் கோல்ட் ஸ்மித்தாக இருக்கட்டும், பிளாக் ஸ்மித்தாக இருக்கட்டும், ஐரன் ஸ்மித்தாக இருக்கட்டும், அதாவது இரும்பு வேலை செய்கிறவங்க, இல்லை கார்பென்ட்ரியாக இருக்கட்டும், இது பல இதில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக நடக்குது. இது ஜாதி அடிப்படையில் நடக்குதுன்னு இது தமிழ்நாடு அரசு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. பாரம்பரிய செய்கிற தொழிலுக்கு அது முழு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு தனியாக பணம் ஒதுக்கீடு, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான பண நிதி ஒதுக்கீடு, அந்த மாதிரி தான் அந்த ஸ்கீம்ல வருது. பட் இவங்க சொல்வது என்னன்னா, எங்களை இதுல இது பண்ணுங்க, அதாவது எல்லா இடத்துலையும் ஒரு அரசியல் இன்ஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா 2026 இதனால இப்போ நீங்க அந்த ஸ்கீமை எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போங்களேன். இதை நீங்க என்ன பண்றீங்க? ஒரு நல்ல ஸ்கீம் வருதுங்க, அந்த நல்ல ஸ்கீம் நல்ல இது இருக்குது. அவங்க ஜாதி அடிப்படையில் கொடுன்னு சொல்லலை,
பாரம்பரிய செய்யற இதுல பண்ணுங்கன்னு. பட் சில தொழில் பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர்கள் விடாம செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அதை நீங்க வந்து உங்களுக்கு ட்வீக் பண்ணனா வச்சுக்கோங்க, நீங்க உங்க ஆர்டர்ல ட்வீக் பண்ணிக்கோங்க. அதை எதிர்த்து அதை ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சில ப்ரொபோசல் கொடுத்தோம், அது சென்ட்ரல் தரப்புல இருந்து அது வந்து சென்ட்ரல் ஸ்கீம்ல மாத்துறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது சஜஷன் ஆகினா அவங்க ஆல் இண்டியா லெவல்ல பாக்குறாங்க. நீங்க உங்களுக்கு இங்க ட்வீக் பண்ணனா அதை பண்ணிக்கோங்களேன். பட் இதுல என்ன இருக்குன்னா இது ஒரு அரசியல் காமிக்கணும்னு. அதாவது பிஜேபியில இருக்கிற மத்திய அரசு ஜாதி அடிப்படையில் தான் எல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லி. ஆனா இது ஹெல்ப் பண்றது. இந்த ஸ்கீமோட அடிப்படை நோக்கம் என்ன? பாரம்பரியமா ஆல் இண்டியால பல தொழில் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா லெதர் ஒர்க்ஸா இருக்கட்டும், இல்ல இதுவா இருக்கட்டும். ஏங்க, நார்த் இந்தியாவில் பல மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ டெய்லரிங் வேலை இருக்குதுங்க, பாரம்பரியமாக நடக்குது. பல குடும்பங்கள் அதில் இருக்குது. அவங்களுக்கு ட்ரைனிங்கு, அவங்களுக்கு ஷாப்பு. அதில் அதில் பல இடத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஜென்ரலாகவும் இருப்பாங்க. அப்புறம் மற்றவங்களுக்காக தனி ஸ்கீம் இருக்கவே இருக்குது. மற்றவங்களுக்காக பொதுவாக நீங்கள் தமிழ்நாடு அரசு சொல்கிற மாதிரி ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. இது குறிப்பிட்ட பாரம்பரியமாக ஒரு ஃபேமிலி இதுவாக செஞ்சுட்டு இருக்கிற ஸ்கீம் இது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை எதிர்த்து நம்ம பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம், மோடி அரசோட கொள்கை அதோட அடிப்படை அது இல்லை. இது ட்ரெடிஷனலா வர இருக்கு பாத்தீங்களா, சில ட்ரெடிஷனா வர சில ஹேண்டிகிராஃப்ட், அதுல பல ட்ரேட் இருக்குது. அந்த ட்ரேடுகளை இதை இது பண்ணணும்னு இங்க அதாவது தமிழ்நாட்டிலேயே இருக்குதுங்க பல இது. அப்பா பையன் பையன் அப்பா அப்படியே போயிட்டு இருக்குது. இது எதாவது பர்டிகுலரா மீன் பண்ணி சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஜெனரலா இது போயிட்டு இருக்கு. ஓகே. இவங்களுக்கு தெரிஞ்சது குடும்ப அரசியல். பட் குடும்ப தொழில் பல இருந்துட்டு இருக்குல்ல, அது அந்த அந்த அது சின்ன லெவல்ல நடக்குது. அவங்களுக்கு ஒரு லோன் கொடுத்தோம், அவங்களுக்கு ஃபர்தர் ட்ரைனிங் தேவைப்படுறது. ஏன்னா இப்போ மாடர்ன், அப்புறம் மார்க்கெட்டிங் எல்லாத்தை விட இந்த மாதிரி பாரம்பரிய சில தொழில் அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு மார்க்கெட்டிங் தேவை. விஸ்வகர்மா ப்ராஜெக்ட்ல பல விஷயங்கள் இருக்குது, அதுல பல அம்சங்கள் இருக்குது. இவங்க வேணும்னா அதை ட்வீக் பண்ணிக்கலாம். இங்க என்ன பிரச்சனை வருதுனாங்க, தேர்தல் 26ல வரதுனால இவங்க எல்லாத்துலயும் இந்த மாதிரி பண்ணான்னா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு கிடைச்சிடும், இந்த தலித் ஓட்டு கிடைச்சிடும், இதை அப்போஸ் பண்ணதுனால. ஓகே ஏன்னா சார். அந்த ஸ்கீமோட உள்நோக்கம் அரசியல் இல்லை. அந்த ஸ்கீமோட உள்நோக்கம் பல சமுதாயினர்கள் பாரம்பரிய செய்யற தொழிலுக்கு அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் தேவை. ஏன்னா அந்த தொழில் தவிர்த்தா வேற தொழில் இல்லை. அந்த தொழில் விட்டுட்டு போனவங்க மற்ற தொழில இருக்காங்க, பிரச்சனை இல்லை. பட் அது தொழிலே இருக்கிறவங்களுக்கு சில ஹெல்ப் தேவை. அதுல பாத்தீங்கன்னா அதுல பழங்குடியினர் இருக்காங்க. இது ஆல் இண்டியால யோசிக்கணும். என்ன ஆயிடுச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு ஒரு நேஷனல் விஷனே கிடையாது, ஒரு அவுட்லுக்கே இல்லை. அவங்க மத்திய அரசுல ஒரு திட்டத்தை கொண்டுறாங்க. எதுக்கு கொண்டு வராங்க? நீங்க பல முறையே மத்திய அரசுல இருந்திருக்கீங்க ஆட்சியில, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல புரிஞ்சுட்டு இதுல அரசியலா? சரி, இதை அப்போஸ் பண்ணிட்டு போங்க, இதுல என்ன போறது? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்கீம் அப்போஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது நிதி உதவி நின்று போகும். சரி, நிதி உதவி கொடுக்கலன்னு ஒரு அரசியல் பண்ணுவீங்க. இதெல்லாம் போட்ட பழைய பேட்டா தெரியல, ரெக்கார்டா இருக்குது. இல்ல ஜென்யூனா அவங்க சொல்ல, தமிழ்நாடு அரசு சொல்வது சில இஷ்யூஸ் இருக்குது. பட் அது அப்ரோச் வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும்ல. அவங்க என்ன சொல்றாங்க, அதான் குடும்பத்தில் இல்லாட்டி கூட மற்ற வழியா மற்ற இதுல பண்ணலாமேங்கிறாங்க. பண்ணலாம். பட் நீங்க அதை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. இதை நாங்க அப்போஸ் பண்ணிட்டோம், அதை நான் அப்போஸ் பண்ணிட்டோம், அதனால நாங்க 26ல திருப்பி வந்துருவோம். பாருங்க, உங்களுக்கு 26 தேர்தல் ஜெயிப்பதே நோக்கமா இருக்குது. ஆனா பிரதமர் மோடிக்கு மத்திய அரசுக்கும் அகில இந்திய லெவல்ல உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி தீர்வு காணணும், இந்த மாதிரி வளர்ச்சி திட்டம் கொண்டு வரணும், எந்த மாதிரி வளர்ச்சி எல்லாரையும் கவர் பண்ணணும். பல ஸ்கீம்ஸ்ல சில பேர் விட்டு போறாங்க, இந்த பாரம்பரிய தொழில்காரங்க விட்டு போயிடுறாங்க, அவங்களுக்கா இருக்குது. சார், இப்போ வயநாடு எலெக்ஷன்ல பிரியங்கா காந்தி வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மத்தியில ராகுல் காந்தி ஓரம் கட்டப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. உண்மையா சார்? நீங்க ஓரங்கட்டப்படலைங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வயநாடுல பாருங்க யாராவது ஒருத்தர் ஜெயிச்சானோ காந்தி குடும்பத்துல இருந்து. ஏன்னா அங்க இருக்கிற ஓட்டர்ஸோட இது அப்படி இருக்குது. அந்த இடத்துல காந்தி குடும்பம் சரி, காங்கிரஸ் குடும்பம் சரி, சிறுபான்மையர் ஓட்டு, அதாவது இஸ்லாமியர் ஓட்டு அங்க அதிகமா இருக்குது. இஸ்லாமியர் ஓட்டு இன்னைக்கு கேரளால முழுமையா காந்தி குடும்பத்தோட இருக்குது. காந்தி குடும்பத்துல யாரை நிப்பாட்டினாலும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. பிரியங்கா அதாவது முதல் முறையாக பாராளுமன்றத்தில் என்ட்ரி பண்ணும் பொழுது ஒரு சேஃப் சீட்டை பிடிச்சி வந்துட்டாங்க. இதே தாங்க நின்று இருக்கலாமே, ராய்பரேலியில் நின்று இருக்கலாம், இல்ல சோனியா காந்தி வெக்கெட் பண்ணதில் நின்று இருக்கலாம், நிற்கல. ஏன்னா அந்த இடத்துல தைரியம் இல்லை. இப்போ இப்போ உத்தரப்பிரதேசத்துல நம்ம
இப்ப ஜெயிப்போமா மாட்டோம்னு. ஆனா அதனால இந்த இடத்துல பாருங்க அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. ஜெயிச்சு வந்த பிறகு என்ன சொல்றாங்க பாருங்க, காங்கிரஸுக்கு பிரச்சனை எங்க வருது? கேரளா போல சேஃப் சீட்ல ஜெயிச்சு வந்துடுறாங்க. ஆனா வட இந்தியாவில் ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்குது. நல்லா நல்லா இருக்க மகாராஷ்டிரா மாதிரி மாநிலத்தில் கூட அவங்களால முடியல. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்ப காங்கிரஸ் கட்சியோட மெயின் பிரச்சனை வந்து என்ன? சரி, லீடர் நீங்க தானே, ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ இதான் மாத்தி மாத்தி. கர்கே மேல இருக்காரு, ஏன்னா அவர் தலித் தலைவர், அவரை மேல வச்சு காமிக்கிறாங்க. இதோ எங்க தலித் தலைவர், தலித்து தான் எங்க காங்கிரஸ் கட்சி, தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்னு காமிச்சிடுறாங்க. ஆனா உள்ள கண்ட்ரோல் பண்றது குடும்பம், காந்தி குடும்பம். இப்ப பிரியங்காக்கு என்ன சொல்றாங்க? இல்ல ராகுல் காந்தியோட பெட்டரு, இவங்க கேம்பெயின் பண்ணா நல்லா இருக்குங்கிறாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ மாத்தினா கூட பெரிய இது மாற்றம் இருக்காது காங்கிரஸோட ஃபியூச்சரை பொறுத்து மட்டும், காங்கிரஸோட ப்ராஸ்பெக்ட்ஸ் பொறுத்து மட்டும். அது ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. ஒன்லி திங், பிரியங்கா காந்தி டெலிவிஷன் நியூஸுக்கு உங்களுக்கு இன்னும் மோர் நியூஸ் கேட்சியா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே. கட்சியோட பிரச்சனைகள், மூல் பிரச்சனை இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட இன்னைக்கு கொள்கைகள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் லீக் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அட்ராக்ஷனே இருக்க மாட்டேங்கிறது. அதனால இவங்க ஜாதியை கிளப்பி பார்த்தாங்க, ஓபிசி பத்தி சொல்லி பார்த்தாங்க, ஓபிசி சென்சஸ் நாங்க கணக்கீடுனாங்க. என்ன பண்ணா நம்ம பிஜேபி இது பண்ண முடியல, பல இது யோசிச்சுட்டாங்க. சரி, இப்போ என்ன கேட்டீங்கன்னா, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஒன்னாதான் செயல்படுவாங்க. யாரையும் யாரை கட் பண்ண வரல. காங்கிரஸ் கட்சி முழுமையா அவங்களுக்கு அவங்க கீழே தான் இருக்குது. யாரை வேணா முன்னுக்கலாம், யார் வேணா பிந்திக்கலாம். ஆனா இப்போ ஒரு டிமாண்ட் என்ன கிளம்புன்னா, பிரியங்கா காந்தி பார்லிமெண்ட்ல வந்த பிறகு அவங்க கட்சி தலைவராக ஆகட்டும், அவங்க டேக் ஓவர் பண்ணட்டும். கர்கே பாருங்க வயசாயிடுச்சு, அவரால் முடியல. அவரும் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவாருங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல, அவரே என்ன சொல்றாருன்னா, நீங்க பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும் காங்கிரஸ் கட்சியிலங்கிறார். அவர் முன்னே சொல்லிட்டு இருக்காரு, எப்ப வேணா ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ காங்கிரஸ் தலைமை எடுத்துக்கணும்னா நான் விட தயாருங்கிறார்களே. பட் இந்த நேரத்தில் அவங்க அவரை நாத்த மாட்டாங்க. ஏன்னா நாத்தினா எல்லாம் முழுங்க தங்க மேல வந்துருங்க. இல்ல, முன்னாடி ஒரு இது பஃபர் வச்சுப்பாங்க. கர்கேயோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு பஃபர் மாதிரி இருக்காரு. அது அவர் உள்ளே ஃபீல் பண்றாரு. நம்மள சும்மா வச்சிருக்காங்க, நம்மளை வச்சு என்ன பண்றாங்க, நம்ம பெரிய மாற்றங்கள்லாம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, சில போல்டு ரேடிக்கல் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறார். தைரியமாக பல என்ன சொல்றது, ஒரு மறுமலர்ச்சிக்காக காங்கிரஸுக்கு என்னெல்லாம் தேவை, கடும் இதெல்லாம் எடுக்கணும், டிசிஷன்ஸ் எடுக்கணுங்கிறாரு அவர். என்ன கடும் டிசிஷன் எடுப்பீங்க? எல்லாம் கட்சி, இதுல கட்சி நடத்துவது அவங்களே தான், இயங்குவதும் அவங்களே தான், நடத்துவதும் அவங்களே தான். தேர்தலில் இது பண்ணுவதும் மகாராஷ்டிராலையும் ஹரியானாலும் இதே நடந்தது. ஆனா ஏன் நமக்கு ஃபெயில் ஆச்சுங்கிறது போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவிஎம் காமிச்சுட்டு இருக்காங்க. இவிஎம் சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, தேர்தலில் ஓட்டு அதிகமாக போயிடுச்சு, முதல்ல வந்த ஓட்டு அப்புறம் ஓட்டு, அதாவது எலெக்ஷனை பத்தியே சந்தேகம் கலப்புறாங்க. ஆனா இவங்க ஜெயிச்சா சரியா இருக்குதுங்கிறாங்க. சரி, இப்ப அந்த ஒரு கேள்விக்கு தான் நான் வர்றேன். இவங்க ஜெயிச்சா சரியா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. இன்னொரு விஷயம் வந்து, ஈஸியா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்ல நின்று வந்து பிரியங்கா காந்தி வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. அப்ப ஆப்போனண்ட்ல பிஜேபி வந்து டஃப் பண்ணிருக்கலாமே, ஒரு ஸ்மிருதி இரானி இந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி பிரியங்கா காந்திக்கு இன்னும் டஃப் கொடுத்துருக்கலாமே. ஏன் இன்னும் வயநாட்டுல அதை பண்ணல? வயநாட்டுல யார் அதிகமா இருக்காங்க? வயநாட்டுல ஒரு பிஜேபி கேண்டிடேட் போட்டாங்களே, நவ்யா ஹரிதாஸ் போட்டாங்களா, அவங்களுக்கு 1,00,000 ஓட்டு கிடைச்சது. அவ்வளவுதான் அங்க ஓட்டு இருக்குது. அது பெரும்பாலும் இஸ்லாமியர் இருக்கிற ஓட்டு. அந்த இடத்துல பிஜேபிக்கு பெரிய பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்னு தோணல. எந்த குற்றச்சாட்டு பிஜேபி காங்கிரஸ் மேல வைக்குதோ அதே அவங்க மேல வரும். இல்ல, வெறும் அந்த இடத்துல ஸ்மிருதி இரானி இறக்கினால நீங்க அதாவது இவங்க எப்படி போறாங்களோ அந்த மாதிரி நீங்க ஸ்மிருதி இரானி கொண்டு வராங்க. அது இல்லைங்க, பிஜேபி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட் டெவலப் பண்ணுவாங்க. கேரளத்துல பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபியை திருச்சூர்ல லோக்சபா தேர்தலை போட்டு ஜெயிச்சாங்களே. லோக்கல் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு என்கரேஜ் பண்றோமோ அதுதான் அவங்களோட அப்ரோச். சேஃப் சீட்டு தேடுறது கிடையாது பிஜேபி. ஏன்னா அவங்களுக்கு மெயின் பார்ட்டி காங்கிரஸ். ஆனா வயநாடை பொறுத்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 35, 40, 50% மேல முஸ்லிம்ஸ் இருக்காங்க. உங்களை முஸ்லீம் ஓட்டு ஒண்டி வந்தா நீங்க ஜெயிச்சுடலாம். சார், இப்போ மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணியில வந்து ஒரு விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடிஷ்னலா இன்னொரு விஷயம் வந்து, இந்த விரிசல் ஏற்பட்டதன் பிறகு திமுகவினுடைய செயல்பாடுகளுமே சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? இல்லைங்க, விரிசல்லாம் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் என்ன 102 தொகுதியில எங்கிட்ட ஃபிகர்ஸ் இருக்குதுங்க. பாருங்க, காங்கிரஸ் வந்து 101 தொகுதியில போட்டிட்டாங்க மகாராஷ்டிரா.
ஆமா. மகாராஷ்டிராவில் டோட்டல் 288 அந்த 288 தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டு 16 தான் ஜெயிச்சாங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா மேஜரா பண்ண போறாங்கன்னு. ஆனா வந்து லோக்சபா தேர்தலில் நல்லா போச்சு. 48 லோக்சபா தேர்தலில் இவங்களுக்கு 31 தொகுதியில் இவங்க ஜெயிச்சாங்க. மகாவிகாஸ் அகாடிங்கிறது காங்கிரஸ் உள்பட. ஆனா அதுக்கு பிறகு அந்த மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியல. அதுல பல காரணங்கள். என்ன காரணம்? மகாவிகாசிகளுக்குள்ள பசை இல்லை. பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு பசை தேவை. அது எடுத்த உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது சீட்டை வச்சுட்டு. உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு, நாங்களும் 100ல் போட்டிடுவோம் அப்படின்னாரு. ஏன்னா எங்க பிரச்சனை வந்ததுன்னா, அவர் என்ன உத்தவ் தாக்கரே என்ன சொன்னாரு, லோக்சபா தேர்தலில் இவ்வளவு நமக்கு 31 தொகுதியில் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்து நாங்க நீக்கப்பட்டார், அதனால ஒரு அனுதாபம் இருந்தது, அதனால ஐ எம் த ஃபேஸ் அப்படின்னாரு. என்ன நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துக்கல. இவங்க என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க 2019 தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு சிவசேனாக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு எங்களுக்கு பிஜேபி திருப்பி அங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே காரணத்தினால உங்களை முதல்வராக்கினோம். எங்களோட இது வந்து உங்களை முதல்வராக்குறதுக்கு நாங்க இருக்கோம். இங்க காங்கிரஸ் அதிகமா போட்டிடும், அதிக சீட்ல ஜெயிக்கும், காங்கிரஸ் தான் முதல்வர்னு அவர் ராகுல் காந்தி முடிவெடுத்தார். அதனால என்னாச்சு பாத்தீங்கன்னா, அந்த அகாடிக்குள்ள டென்ஷன். சரத்பவாருக்கு தன்னோட அண்ணா மகன் அஜித் பவாரோட ஒரு பிரச்சனை, அதனால கட்சி உடைஞ்சது. இந்த தேர்தல் இந்த மாநில தேர்தலில் இதை ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணணும், தேசிய காங்கிரஸ் கட்சினா சரத்பவாரோடது தான், இன்னொரு பக்கம் அஜித் பவார், இந்த மாதிரி அவங்களுக்கு இண்டிவிஜுவல் அஜெண்டா இருக்கு. அதுல என்னாச்சு பாருங்க, காங்கிரஸ் 101 இடத்துல நின்று 16 சீட்டு தான் கிடைச்சிச்சு. இன்னொரு பக்கம் சிவசேனா எப்படி உத்தவ் தாக்கரே எப்படி இருந்து போட்டி போட்டு அவர் ஒரு 95 சீட்ல கேண்டிடேட் நிப்பாட்டிட்டார், அதுல அவருக்கு 20 தான் கிடைச்சது. சரத்பவார் பாருங்க, அவர் வந்து 86 இடத்துல கேண்டிடேட் நிப்பாட்டினாரு, அதுல அவருக்கு 10 தான் கிடைச்சது. இதுல இதே ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, டைரக்டா மகாராஷ்டிரால காங்கிரஸும் பிஜேபியும் டைரக்டா இருந்தது எவ்வளவு இடம் பாருங்க. டைரக்டா 75 இடத்துல போட்டி இருந்தது. அந்த 75 இடத்துல 65 அவங்க ஜெயிச்சாங்க பிஜேபி. இதை தவிர்த்துங்க இன்னொரு பிரச்சனை ஆயிட்டு வருது. என்னன்னா, நீங்க வந்து மகாராஷ்டிரால வந்து சிறுபான்மையர் ஓட்டை அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த உல்லேமாவோட தலைவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னீங்க. எல்லா இஸ்லாமியர்களும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும், எல்லா இஸ்லாமியரும் அகாடிக்கு ஓட்டு போடணும், எங்களை கோரிக்கை இருக்குது, ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணணும், 10% எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும். இந்த மாதிரி சில டிமாண்டெல்லாம் போட்டதுல என்ன ஆச்சுன்னா, அங்கே மூடு வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு, ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்போ ரியாக்ஷன் மற்ற இந்து சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை தவிர்த்து அந்த இடத்துல யோகி என்ன வந்து சொன்னாரு, நீங்க எல்லாம் ஜாகிரதையா இருங்க, இதில் நம்மளை வந்து உடைக்க பார்க்குறாங்க ஜாதி அடிப்படையில், இந்துக்கள் ஒன்றா இருக்கணும், அதனால அவர் ஸ்லோகனும் கொடுத்தாரு, பட்டோகே கட்டோகே, அதாவது என்ன, தனித்து நின்னீங்கன்னா காலி ஆயிடுவீங்க, ஒன்றா இருங்க, ஒற்றுமை பண்ணுங்க. இதுக்கு மேலே பிரதமர் கேம்பெயின் பண்ணார் மகாராஷ்டிராவில். என்ன சொன்னார், நீங்க வந்து ஒன்றா இருந்தீங்கன்னா சேஃபா இருப்பீங்க, இந்த ஜாதி அளவில் பிரிக்க பார்க்குறாங்க காங்கிரஸ், ஏகேத்தோ சேஃப, ஒன்றா இருந்தீங்கன்னா சேஃபா இருப்பீங்க அப்படின்னு அவர் கேம்பெயின் பண்ணார். அது பிடிச்சிருந்துச்சு. சார் காங்கிரஸுக்கு திருப்பி திருப்பி என்ன ஆகுது பாருங்க, மேஜர் இஷ்யூஸ்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். காங்கிரஸ் தன்னை அண்ட் காங்கிரஸ் கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம இப்படியே மைனாரிட்டி, அதை பாருங்க, மைனாரிட்டி ஓட்டு முஸ்லீம் ஓட்டு வச்சு போனீங்கன்னா அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ல தான் பிஜேபி கெயின் ஆகுது. ஸோ மற்ற கட்சிகள் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன், என்ன சொல்றாங்க, என்னது காங்கிரஸ் கோஆபரேட்டும் பண்ண மாட்டேங்குது, அதிக இடமும் போட்டியிடுறது, சீட்டும் கம்மியா வாங்குது, பிஜேபி அந்த இடத்துல ஜெயிச்சு போடுறது, அண்ட் ராகுல் காந்தி தொடர்ந்து ஒரே டார்கெட்ல இருக்கார், அதானி அதானி அதானின்னு. ஒரு தொழிலதிபரை வச்சு நீங்க தேர்தல் எவ்வளவு இது பண்ணுவீங்க? நீங்க நினைக்கிறீங்க கௌதம் அதானிக்கு பிரச்சனை எல்லாம் அது மோதியோட பிரச்சனை, கௌதம் அதானி டவுன்னா மோதி டவுன் இல்லைங்க. கௌதம் அதானி தனி தொழில் அதிபர், ஒரு தொழில் குரூப்புக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவர் ஃபேஸ் பண்றாரு, அதெல்லாம் மோடியோட பிரச்சனை ஆயிடாது. மக்கள் அப்படி நம்புவது இல்லை. ஆனா ராகுல் காந்தி விட மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் அதானியை டவுன் பண்ணிட்டான்னா மோடி டவுன் ஆயிடுவார். தொழில் அதிபரை வச்சுன்னு ஒரு அரசியல் செய்வது சரத்பவார் ஒத்துக்கிறது இல்லை, மமதாவும் ஒத்துக்கிறது இல்லை,
காங்கிரஸ்ல பல தலைவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க அதானியோட டீல் பண்றாங்களே. மம்தாக்கு அதானிக்கு நல்ல உறவு, அதானி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு மேற்கு வங்காளத்துல, ஏன் தெலங்கானாலே இருக்குது, ஸ்டாலின் சார். ராஜஸ்தான். அந்த பேர்ல அந்த இப்ப வந்த இப்ப பிரச்சனையில இதுவும் வந்தது இல்ல, பவர் அக்ரிமெண்ட் தமிழ்நாடு அரசு இருக்குன்னு. அதை டிஎம்கே தலைவர்கள் டைவர்ட் பண்ண பார்த்தா இல்ல இல்ல நம்ம டயத்துல இல்ல, எடப்பாடி டயத்துல. பட் அது அவங்க சொல்ற பீரியட் இவங்க ஆட்சியில் இருந்த பீரியட் தானே. 2021 பிறகு இவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. அதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க, அதானியை வச்சுட்டு அரசியல் பண்ணுவது. மற்ற எதிர்கட்சிகள் சொல்றாங்க இது சரியான அப்ரோச் இல்லைங்கிறாங்க, ஆனா ராகுல் காந்தி விட மாட்டேங்கிறாரு. இதனால தான் இந்த ஃப்ரிக்ஷன் வருது. ஓகே சார். ஹரியானால பாருங்க, ஹரியானால எதிர்பார்த்தாங்க, இதுல இல்ல இல்ல. அதாவது என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, மக்களோட மூடு மாறிட்டே இருக்கு. நீங்க இவிஎம் பிளேம் பண்ணியோ, எலெக்ஷன் கமிஷன் பிளேம் பண்ணியோ, இல்ல இல்ல முதல்ல ஒரு ஃபிகர் கொடுங்க பாருங்க, முதல்ல இன்டர்வியூ ஃபிகர் கொடுப்பாங்க, அப்புறம் ஃபைனல் ஃபிகர் கொடுப்பாங்க, எவ்வளவு போலிங் பர்சன்டேஜ் ஆச்சு. இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸுங்க. இதுல வச்சுன்னு மக்களோட இது இல்ல. அப்ப நீங்க ஜார்க்கண்ட்ல எப்படி ஜெயிக்கிறீங்க? பிஜேபி தோத்துட்டு இல்ல, இவிஎம்ல கோளாறுன்னா அவன் அங்க ஜெயிச்சிருக்க கூடாது. எப்படி கர்நாடகாவில் ஜெயிச்சீங்க? ஓரொரு மாநிலத்தில் ஒரு சுச்சுவேஷன். எப்படி தமிழ்நாட்டில் இவ்வளவு வந்தது? ஏன் அதே இவிஎம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே, ஏன் ஹெல்ப் பண்ணல? இதில் பாருங்க, இது ஒரு பித்தலாட்டமா போயிட்டு இருக்கு. இவிஎம் 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 ஏதோ, அதாவது நீங்க சந்தேகத்தை கிளப்புறீங்க, ஆனா இந்த சந்தேகம் உங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணும். இப்ப நாளைக்கு நீங்க ஜெயிச்சு வந்தீங்க, அப்ப நீங்க இவிஎம் இது பண்ணீங்களா, மேனிபுலேட் பண்ணீங்களா? ஓகே. ஆனா இதுல இவர் ஃபோர்ஸ் பண்ற எல்லா கட்சியும் இதுல சேரணும். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி அமுதம், தேங்க்யூ.